பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இன்று ஜெபத்தின் வல்லமைகளை பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம். இதில் ஜெபத்தில் அன்பு, மன்னிப்பு, சுத்திகரிப்பு, நம்முடைய பாவ கழுவாயை பற்றி நாம் ஜெபிக்கிற போது அதன் மூலம் கிடைக்கிற இறை அனுபவங்களை நாம் தெரிந்து நாம் ஜெபத்தில் ஈடுபடுகிற போது அந்த அன்பும் பாவ மன்னிப்பும் சுத்திகரித்தலும் நம்மை இறைவனிடத்திற்கு முழுமையான பரிசுத்த கண்களோடு பார்ப்பதற்கு இறைவன் நமக்கு உதவி செய்கின்றார். நம்முடைய அகக்கண்கள் திறக்கப்படுகிறதை நாம் பாவ நிலையிலிருந்து பலகீனங்களிலிருந்து விடுபடுகிற பொழுது நாம் ஆண்டவருடைய மகிமையின் கண்களை, ஆண்டவர் வெளிப்படுத்திய வெளிப்பாடுகளை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது என்பதை ஒரு சிறிய கதையின் மூலம் தெரிந்து கொள்வோம். ஒரு குளத்தின் அருகில் ஏரிக்கரையில் கொக்கு ஒன்று அசையாமல் நிற்பதை பார்க்கிற பொழுது, அந்த தண்ணீரை உற்று பார்க்கிற பொழுது கடவுளுடைய சிருஷ்டியை குறித்து அல்லது அந்த அருமையான தண்ணீரை பார்த்து மகிழ்கிறது அந்த கொக்கு என நினைக்க தோன்றும். ஆனால் அது அப்படியல்ல. ஒரு மணிக்கணக்கில் அசையாமல் நின்று கொண்டிருக்கும். ஆனால் சிறு தவளை அல்லது மீன் வருவதை கண்டதும் அதன் மேல் குதித்து கொத்தி விழுங்கிவிடும். அநேகர் ஜெபத்தை குறித்தும் தியானத்தை குறித்தும் எவ்வித மனநிலையுடன் உள்ளனர். அளவிட முடியாத கடலை போன்ற வலிமையுள்ள தேவனிடம் வரும்பொழுது அவர்கள் தெய்வீக மனப்பான்மையை பற்றியோ, அவரது அன்பை பற்றியோ, அவர் தரும் பாவ மன்னிப்பு, அவர் தருகின்ற பாவ சுத்திகரிப்பு மற்றும் அவர் நம் ஆன்மாவின் தாகத்தை தீர்ப்பவர் என்பதை பற்றியோ சற்றும் நினைப்பது இல்லை. அவர்கள் மனம் எண்ணுவதெல்லாம் சிறப்பான ஒரு விருப்பமான பொருளை பெற்றுக்கொள்வதே. அதன் மூலமாக கடந்து போகிற இந்த உலக இன்பங்களில் முழுவதுமாக மூழ்கி திளைப்பதுதான். இவ்விதமான அவர்கள் உண்மை சமாதானத்தில் ஊற்றை விட்டு திரும்பி சென்று அழிந்து போகிற இந்த உலக சந்தோஷங்களில் தங்களை மாய்த்து கொள்கிறார்கள். இப்படிதான் நம் வாழ்க்கையும் கூட அன்புக்குரியவர்களே செல்கின்றது. நம் வாழ்க்கையில இந்த உலகத்தை பற்றி தான் கீழ்நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறோம். நாம் எதை குறித்து நாம் கடவுளுடைய வார்த்தையை குறித்து, கடவுளுடைய அன்பை குறித்து, கடவுளுடைய பாவ மன்னிப்பை நமக்கு கொடுக்கிற பாவ சுத்திகரிப்பை பற்றி நாம் அதை குறித்து நாம் ஜெபிக்கிற போது, தியானிக்கிற போது, நாம் மனம் வருந்துகிற போது ஆண்டவருடைய அருள் நிரப்பப்படுகிறது. அது நம்மளை வழி நடத்துகிறது என்பதை உணர்ந்து ஜெபித்தோமானால் இது நம்முடைய ஆன்மா மீட்படைகிறது. நம் பிறரை ஜெபத்திற்கு இழுத்து செல்ல முடியும். நம் ஆன்மாவில் இறைவன் வசிக்கின்றார், இறைவன் நம்மோடு இணைந்திருக்கிறார் என்பதை உணர முடியும். எனவே ஜெபிப்பது என்பது நம்முடன் உறவாடுவதுதான். கடவுள் நம்மோடு உறவாடுகிறார் கடவுள் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடன் ஐக்கியமாக நெருங்கியும் இருப்பதும் ஆண்டவருடைய சாயலை தருகின்றது. ஒரு வகை பூச்சி பசுமையான இலைகளை உண்டு அவற்றுக்கு வாழ்வதால் பச்சை நிறமாக மாறுகின்றது. பனி பிரதேசத்தில் வாழும் துருவ கரடிக்கு பனிக்கட்டி போன்ற வெண்மை நிறம் கிடைக்கிறது. வங்காள காடுகளில் வாழும் புலியின் மேல் தோலின் மேல் அங்குள்ள நாணல் செடிகளில் அடையாளம் போல் காணப்படுகிறதாம். அதே போன்றுதான் ஜெபத்தின் மூலமாக ஆண்டவருடன் இணைந்து வாழ்பவர்கள் அவரது சாயலில் உருவாக்கப்படுகின்றனர். எனவே நம்ம ஜெபிக்கிறவர்கள் ஆண்டவரோடு ஒன்றிணைத்து வாழ்கிற பொழுது இந்த உலகத்தின் கவலைகளோ, இந்த உலகத்தின் செல்வங்களோ, உலகத்தின் பொருள்களோ, இந்த உலகம் எதுவும் நம்மை ஏமாற்றவோ, நம்மளை திகைக்க வைக்கவோ, துன்பத்திற்கு அடிமைப்படுத்தவோ முடியாது என்பதை இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்கிறோம். எனவே ஜெபம் என்பது ஆண்டவரோடு இணைந்து ஜெபிப்பதே நமக்கு கிடைக்கிற ஒரு மகிழ்ச்சி, ஒரு ஆனந்தம், ஒரு உள்மன ஆறுதலை, உள்மனதில் இறைவன் நம்மோடு இருக்கிறார் என்ற நம்முடைய ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. மீண்டுமாக பார்க்கிறோம் அன்புக்குரியவர்களே, மத்தேயு நற்செய்தி 8ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம்.
ஒரு விபச்சாரத்தில் பிடிப்பட்ட பெண்ணை தண்டிப்பதற்காக இழுத்து கொண்டு வருகிறார்கள் மக்கள். அவர்கள் மனதில் உள்ள தீமையான நிலையை பற்றி இயேசு விரலினால் தரையில் எழுதுகிறார். ஆனால் அவர்கள் வெட்கமடைந்து ஒவ்வொருவராக அங்கிருந்து சென்று விட்டார்கள். அவருடைய விரலினால் ஊழியத்தின் பாவ காயங்களை ஒவ்வொருவரின் பாவங்களையும் அவர் தன் கரங்களினால் பாவ காயங்களை இரகசியமாக சுட்டி காட்டுகின்றார். அவர்கள் மனம் திரும்பினால் அதே விரலினால் அவர்களை தொட்டு சுகமாக்குகின்றேன். ஒரு சிறு குழந்தை தன் தந்தையின் விரல்களை தன் கையால் பிடித்து கொண்டு அவருடன் நடப்பது போல ஆண்டவரும் அவர் நமது கரங்களை பிடித்து இவ்வுலகில் இருந்து இளைப்பாறுதலின் வீட்டிற்கு நித்திய சமாதானத்திற்கும் நமது விரல்களை பிடித்து வழிநடத்தி செல்கின்றார் என்று யோவான் நற்செய்தி 14:2-3 இறை வசனங்களில் நாம் பார்க்கின்றோம். இப்படியாக பார்த்தால் நாம் முதட்டளவில் நாம் ஜெபிக்கின்றவர்களாக இருக்கின்றோம். உள்ளத்திலே நம் ஆண்டவர் ஆவியிலும் உண்மையிலும் தொழுது கொள்வதை விட்டு உதடினால் என் மக்கள் என்னை புகழ்கிறார்கள், இவர்கள் உள்ளமோ வெகு தொலைவில் இருக்கின்றது எசையா தெற்கு தரிசன நூலில் பார்க்கிறோம். ஆனால் இதில் பார்க்கிறோம், தங்கள் உதடுகளால் மட்டும் என்னை ஆராதித்து துதிப்பவர்களுக்கும் தங்கள் உள்ளத்திலிருந்து துதிப்பவர்களுக்கும் இடையே ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கின்றது. எடுத்துக்காட்டாக, உண்மையாக தொழுது கொள்ளும் ஒரு நபர் மற்ற மனிதரை ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டு அவரும் உண்மையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என தொடர்ந்து ஜெபித்து வந்தாராம். அந்த மற்ற மனிதரோ பெயருக்கு ஆண்டவரை தொழுபவனாக இருந்தாராம். அவன் இந்த உண்மை விசுவாசி மேல் பகைமை உடையவனாக இருந்திருக்கிறான். அடிக்கடி அவன் குருடனாக ஆகிவிட வேண்டும் என ஜெபம் செய்தான். முடிவில் கடவுளுடைய அன்பான சித்தத்தின்படி அந்த உண்மையை தொழுது கொள்ளும் நபரின் ஜெபம் கேட்கப்பட்டது. மாய்ஜாலமாக இருந்த அந்த மற்றொரு மனிதன் ஆவிக்குரிய பார்வையை பெற்றான். மிகுந்த மன மகிழ்ச்சியுடன் உண்மை விசுவாசியாக மாறினான். என்ன உண்மையாய் தொழுது வந்த விசுவாசிக்கு அன்பான சகோதரனாக ஆகிவிட்டார் இறைவன். இப்படிதான் நாம் ஆண்டவரை உண்மையிலும் ஆவியிலும் தொழுது கொள்கிற போது நாம் அவரை கண்டு கொள்ள முடிகிறது. மீண்டுமாக பார்க்கிறோம், மத்தேயு நற்செய்தி 12ஆம் அதிகாரத்தில் 10-13 வசனங்களை பார்க்கிறோம். கடவுளிடத்தில் ஆவிக்குரிய வாழ்வின் ஆசீர்வாதத்தை பெற விரும்பும் ஒருவர் விசுவசித்து கீழ்ப்படிய வேண்டும். சூம்பிய கையுடைய ஒரு மனிதன் ஆண்டவரிடத்தில் வந்தபோது அவரது கையை நீட்ட சொன்ன பொழுது உடனே கீழ்ப்படிந்தான். அவனது கை மற்ற கையை போல முழுவதும் சுகமாயிற்று என்று மத்தேயு 12:10-13 இறை வசனத்தில் வாசிக்க கேட்கிறோம். ஒருவேளை உடனே கீழ்ப்படியாமல் அவன் விவாதிக்க துவங்கி, எப்படி நான் என் கையை நீட்ட முடியும்? எனக்கு அதை செய்ய முடிந்தால் நான் ஏன் உம்மிடம் வர வேண்டும்? முதலில் என் கையை சுகமாக்குங்கள், அப்பொழுதுதான் எனக்கு அதனை நீட்ட முடியும் என கூறியிருந்தால் அது சரியான காரணமாக தெரியலாம். ஆனால் அவனது கை சுகமடைந்திருக்காது. ஜெபிக்கும் ஒருவன் விசுவாசமும் கீழ்ப்படிதலும் உள்ளவராக இருக்க வேண்டும். தனது பலவீனமான சூம்பின கைகளை என்னிடத்தில் ஜெபத்தில் ஏறெடுத்து காட்ட வேண்டும். நான் அவனுக்கு ஆவிக்குரிய வாழ்வை தந்தருள்வேன் என்கிறார் இறைவன். அவனுக்குரிய தேவைக்கு தக்க அவனுடைய தேவைகள் அனைத்தையும் செய்து கொடுப்பவர் ஆண்டவர் என்று மத்தேயு 21:22 நாம் பார்க்கின்றோம். நீங்கள் நம்பிக்கையோடு ஐயப்பாடின்றி ஒருவர் கேட்கிற போது அது அப்படியே அவர்களுக்கு கிடைக்கிறது என்றும், கடுகளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் இதோ இந்த மலையை பார்த்து பெயர்ந்து விடு என்றாலும் கடலில் அப்படியே விடுகிறது. உங்கள் விசுவாச வாழ்க்கையினால் நீங்கள் அற்புதங்களை காண முடிகிறது. உங்கள் விசுவாச கண்களால் நீங்கள் விசுவாசித்து ஒரு செயலை செய்கிற போது அந்த அற்புதத்தின் அடையாளங்களையும் அதன் அற்புதத்தையும் அடைய முடிகிறது. அவிசுவாசத்தினால் நீங்கள்
ஆண்டோடைய அன்பை இழக்கிறீர்கள், ஆண்டோடைய கீழ்ப்படிதல் உள்ள வாழ்வை இழக்கிறீர்கள். ஆண்டோர் கொடுக்கிற மகிழ்ச்சியின் தன்மைகளை, அவருடைய கொடைகளை, கனிகளை நாம் இழந்து விடுகிறோம். எனவேதான் கீழ்ப்படிதலும் அன்பும் விசுவாசமும் இருக்கிறவர்கள் அவர்கள் அதிக அற்புத அதிசயங்களை கண்டு வாழ்வில் மகிழ்ச்சி அடைகிறார்கள், ஜெபத்தில் நிலைத்திருக்கிறார்கள், ஆண்டவரின் குரலை கேட்கின்றார்கள், ஆண்டவரை தரிசிப்பவர்களாக இருக்கிறார்கள், அவருடைய அபிஷேகத்தில் நிறைந்து பெருகி பழகி வளரக்கூடியவர்களாக இருக்கிறதை நாம் காண்கின்றோம். நாமும் ஆண்டவரின் வார்த்தையில் நிலைத்திருந்து ஜெபித்து விசுவசித்து கீழ்ப்படிந்து அவர் இந்த சூம்பிய கையினை சுகப்படுத்தியது போன்று அந்த விபச்சாரத்தில் பிடிப்பட்ட பெண்ணுடைய மகளை அவளை மனமாற்றி ஆசீர்வதித்தது போன்று பல பாவ வழக்கங்கள் இருப்பினும் துன்ப துயரங்கள் இருப்பினும் இறைவன் நம்மளையும் ஆசீர்வதித்து அவர்களை போன்று நம்மளை உயர்த்தி காத்து வழி நடத்துவார் என்று நாமும் ஜெபிப்போம். ஜெயம் பெறுவோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.